கர்நாடகாவின் வீரநாயகி ஒனக்கே ஓபவ்வா பற்றி அறிவீர்களா? ஒனக்கே ஓபவ்வா என்பவர் ஒரு அரசியும் இல்லை, ஒரு வீரனும் இல்லை, வெறும் காவலரின் மனைவியே. ஆனால் அவர் செய்ததை நினைக்கும்போது இன்று வரைக்கும் அவரது பெயர் வரலாற்றில் ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது. இது 18ஆம் நூற்றாண்டில் நடந்த சம்பவம். அந்த காலத்தில் மதகிரி கோட்டை, தற்போதைய சித்ராதுர்கா போர்ட், சிறந்த பாதுகாப்புடன் இருந்தது. ஆனால் ஐதர் அலியின் படைகள் அந்த கோட்டையை கைப்பற்ற நினைத்தன. கோட்டையின் மதில்களை முற்றுகையிட்டு தாக்க முடியாததால் அவர்கள் ஓர் திட்டம் தீட்டினர். அந்த கோட்டையில் ஒரு மெல்லிய பதின்படிக்குள்ளான இடுக்கி இருந்தது. பெரும்பாலானோருக்குத் தெரியாத அந்த இடுக்கியின் வழியாக ஐதர் அலியின் இராணுவ வீரர்கள் இரவு நேரத்தில் ஊடுருவ முயன்றனர். அந்த இடுக்கியின் பாதுகாப்பில் இருந்த காவலர் உணவுக்கு வீட்டிற்குச் சென்றிருந்தார். ஆனால் அவருடைய மனைவி ஒனக்கே ஓபவ்வா மட்டும் அங்கேயே இருந்தார். எதிரிகள் ஒருவருக்கொருவர் பளி என வருவதை கவனித்த அவர் தனது கையில் இருந்த உலக்கியை எடுத்துக்கொண்டு அவர்களை ஒற்றையராக வீழ்த்த ஆரம்பித்தார். ஒருவருக்குப் பிறகு ஒருவர் அவரிடம் சாய்ந்தனர். அவரது கண்களில் பயம் இல்லை, உறுதியும் தன்னம்பிக்கையும் மட்டுமே இருந்தன. எதிரியின் இரத்தம் தரையில் பாய்ந்தது. ஆனால் எத்தனை வீரர்களை எதுவரை வீழ்த்த முடியும்? சில நேரத்திற்குப் பிறகு அவர் தளர்ந்துவிட்டார். அதைத்தான் எதிரிகள் எதிர்பார்த்தனர். கடைசியில் அவர்கள் ஓபவ்வாவை கொன்றுவிட்டனர். ஆனால் அவர் வீரத்தால் கோட்டையின் மீதான தாக்குதல் தடுக்கப்பட்டது. அவரது தியாகம் மிக்க பயன் கொண்டதாக அமைந்தது. இன்று சித்தல்துர்கா கோட்டையில் ஒனக்கே ஓபவ்வா இடுக்கி என்று அழைக்கப்படும் அந்த இடம் அவரது வீரத்தை குறித்து நினைவுபடுத்துகிறது. இந்த கதையை பற்றி நீங்கள் ஏற்கனவே அறிந்திருந்தீர்களா? உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளுங்கள்.